ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரை. பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம்ஸ் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இது ஒரு ஸ்ட்ரிப்ஸ்லேயும் இந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு ஸ்ட்ரிப்ஸையும் இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சு மினிமம் 1/2 அன் ஹவர் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணிடலாம். நான் இது ஒரு தட்டு போட்டு மூடி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட போகிறேன். 3 வீட் பிரெட் எடுத்து புறத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கினேன். ஸோ பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 2 எக் ஒயிட் அதையும் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த எக் ஒயிட்டை எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த எக்கும் எல்லா சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம கையாலேயே அதை கோட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிப்பையும் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் கிராமில் போட்டு நல்லா 2 சைட்லேயுமே நல்லா கோட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். கையில் வச்சு லைட்டாக அழுத்திடுங்க அந்த பிரெட் கிராம்ஸ். அப்போ தான் அந்த சிக்கன் பீசஸில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் எல்லா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு ஷாலோ பேன் எடுத்து அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு மிதமான சூட்டுக்கு வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை இதில் போடலாம். இது ஒரு சைடும் குக் ஆகிறதுக்கு 3 to 4 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. இது பாருங்கள், 2 சைடுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. மீதி இருக்க எல்லா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெளில ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே பண்ணுறதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.